என்ன அமாவாசை? எல்லாம் மாலை அமாவாசை தான். ஆமா, இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன்பா நான் வரக்கூடாதா? தர்மகர்த்தாவுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற தகரால தீர்க்க தான் வந்திருக்கிறேன். நீ உட்காரு. என்ன விரியம்பாக்கம் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா? என்ன குட்டை துணி வேண்டி இருக்கு? நான் என்ன சண்டைக்காக வந்திருக்கேன் உங்ககிட்ட? சமாதானம் செஞ்சு வைக்க தானே வந்திருக்கிறேன். இவர் தான் உலக சமாதான கமிட்டி தலைவர் வந்துட்டாரு. அட போவியா வேலையை பார்த்துக்கிட்டு இருச உன் இருதயத்தை தொட்டு பார்த்து பேசு. இல்லைன்னா இப்ப நீங்க வீணா ரொம்ப விலைக்கு வாங்குறீங்க. நாங்க ஒண்ணு கையில வளையல் போட்டுக்கல ஜெகதீஷ். இது வரைக்கும் போடல, இனிமேதான் போட போறீங்க. யார் போட்டுக்கு போறாங்கன்னு நேருக்கு நேருன்னு பார்த்துட்டா போகுது. நாங்க கேட்டது போல படி கொடுக்கலன்னா நாங்க தீச்சட்டி எடுத்து கண்டிப்பா ஆட மாட்டோம். மீறி எவனாவது ஆடினா காலு 2 துண்டா போயிடும். ஆமா. ஆஹா, எட்ரா தீச்சட்டிய, அட்ரா மோளத்தை. என்னக்கா எதுக்காக திரும்பி போறீங்க? தாலி எவ்வளவு வித்தீங்க? 50 ரூபாய். அப்பா
இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானே கரிகா கடை வச்சு குடும்பத்தை காப்பாத்துறேன். எங்க அந்த பணத்தை இப்படி கொடுங்க. செல்லம், ஏன் இப்படி தயங்குறீங்க? நம்ம ராஜுவுக்கு பலகாரம் எதுவுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல செல்லம். அப்போ தாலி வித்த பணம் என் தரங்கட்ட செயலுக்கு தானமா கொடுத்துட்டேன். ஆ, ஆமாம் செல்லம், மறுபடியும் ரேஸ்ல. அத்தா பாடும் ரேசுக்கா போனீங்க. பவித்திரமான தாலியை இந்த பாடும் ரேசுக்கா பலி கொடுத்தீங்க. பச்சை குழந்தையின் பசியை போக்க கொடுத்தது அந்த பந்திய பூமியிலேயே தொலைச்சீங்க. இனிமே அடகு வைக்கவோ என்ன இருக்கு? அந்தஸ்தும் ஆபரணமும் போய் அனாதையாக நிற்கும் நான் ஒருத்திதான் பாக்கியத்தா. இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன் செல்லம். இனிமே உங்களுக்கு நான் பாரமாக இருக்கவே மாட்டேன் செல்லம். பாரமாக இருக்கவே மாட்டேன். ஏமா வருத்தப்பட்ட? நீருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. தூக்குறியா? ஏன் பாத்து நிக்கிறீங்க? என்ன சங்கரா தூக்கு போட்டுட்டான்? அடப்பாவமே. ஆமாங்க, அவரு பொழைச்சதே அந்த அம்மாளோட தாலி பலன்னு தாங்க சொல்லணும். மாயாண்டி, உலகத்துல பதிவிரதைங்க இல்லாம பொழுது போகல, பொழுது வடியல. அத உத்தேசம் பண்ணித்தாங்க மேலும் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க மகன் மேஜர் ஆனதும் கொடுக்கறதா பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறமே அந்த பணத்தை எடுத்து செல்லம்மா கிட்ட சேர்த்துற சொல்லிட்டாருங்க. யாரது? ஜெகதீஷ் அப்படி சொன்னா? ஆமாங்க. மாயாண்டி, சில விஷயத்துல ஜெகதீஷ் மூர்க்கத்தனமா நடந்திருந்தாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் தான் ஐயா. ரொம்ப தங்கமானவருங்க. அவரை பத்தி புரியாதவங்க தான் ஊர்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? என்னங்க அது? நம்ம பேங்கர் முனியாண்டி பிள்ளை சம்சாரம். ஆமா, அந்த அம்மா நம்ம குமார் பேர்ல விஷம் கலந்த மருந்தை வீசிட்டு இப்ப போலீஸ் பாதுகாப்புல இருக்காங்களே. பாவம், குமார் உடம்பெல்லாம் வெந்து போச்சுங்க. ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு சின்ன கண்ணு விட்டு கொண்டு போயிருக்காங்களா. அது விஷயமா ஜெகதீஷ் தான் சுந்தரிக்கு உடந்தையா இருந்தான்னு ஊர்ல சில போலீசாரும் சந்தேகப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேனே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சத்தியமா நான் சொல்றேன், அதெல்லாம் அவரு கலந்துக்கவே இல்ல. எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட குமார பார்க்கத்தாங்க போயிருக்காரு. ஐயோ, என்னால வலி தாங்க முடியலே. உடம்பெல்லாம் நல்லா பத்தி எரியுது. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலீங்களே. நான் செஞ்ச தீவினைக்கு என்ன செய்ய முடியும்? அதை நான் தான் அனுபவிச்சாகணும். உண்மை குமார், உண்மை. ஒவ்வொரு ஜீவராசியும் அதன் செயலுக்கேற்ப அனுபவத்தே தீர வேண்டும். நன்மைக்கு புறம்பாக தவறு செய்த எவனும் தரணியில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை. ஜெகதி, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டம் பாத்தியா? பெண்களை கண்களாக மதியாத எவனுமே புண்படாமல் வாழ்ந்திடவே முடியாது குமார். செல்வத்தோடு வாழ்ந்த செல்லத்தை உன் காதலை ஏற்காத காரணத்தால் கஷ்டப்பட வைத்தாயே, அதற்கு இது பரிசு. ஜெகதீஷ், நற்குணமே உருவான ஒரு தந்தை ஊரை விட்டே துரத்தினாயே, அதற்கு இது பரிசு. ஒவ்வொரு பாவியின் முடிவும் இப்படித்தான். நயவஞ்சகளின் வாழ்க்கையை இப்படித்தான் அழித்து போகும். நேர்மையானவனா? வாழ தெரியாத ஏழை ஒருவன் குறித்த குற்றத்திற்காக அவனை விஷமிட்டு கொண்டு விட்டு ஓட்டில் போய் தப்பித்து கோழைதானே? அது மட்டும் நீதி உள்ள காரியமா? நெஞ்சில் கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் நேர்மையற்ற முறையிலே ஆர்வத்தை தூண்டிவிட்டு கள்ள நோட்டடித்து அவர் கருத்திலே தூபமிட்டு உள்ள பணத்தையும் கொள்ளையடித்தாயே, அது மட்டும் கண்ணியமான செயலா? அடிப்பிழைக்கும் அவளை பெண்தானே என்று அலட்சித்தார். உனது அக்கிரம செயல்களுக்கெல்லாம் என்னை அடிப்பணியை செய்து ஆட்டி படைத்தாயே, அது மட்டும் நேர்மையான காரியமா? என்ன வார்த்தைகள் அளவுக்கு மிஞ்சி விட்டது. இனி அஞ்சி பயனில்லை என்று தெரிந்துதான் அறிவுறுத்துகிறேன்.
ஊருக்கு உபதேசம் செய்யும் உண்மத்தனே, உன் முதுகு புண்ணை ஆற்றாது பிறப்புணருக்கு புனுகு பூச புறப்பட்ட புல்லுருவியே, நிந்திக்காது திரும்பி பார், அப்பொழுது தெரியும். இதை நான் எதிர்பார்த்ததுதான். பிற நன்மைக்காக பாடுபட்ட உலக உத்தமர்களையே இந்த மாநிலம் துப்பாக்கியாலும் துளி விஷத்தாலும் மாய்த்திருக்கிறால் கேவலம் நான் எம்மாத்திரம். என்ன காரியம் செஞ்சிட்ட? சின்ன செய்தது நியாயம்தான் குமார். உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்கு பழி என்ற பாதகச் செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். ஜெகதீஷ், ஜெகதீஷ், நீங்களும் நாளைக்கு காலையில 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேரணும். ஆகட்டுங்க. டாக்டர் அசைக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன தடுக்காது. இந்த பாவிக்காக பட்ட துன்பம் போ. நான் வச்சிட்ட எல்லோருமே இந்த வஞ்சம் தீர்த்துக்கிட்டாங்க. ஆனா என் சங்கர், சங்கர் உத்தம நண்பன். என்னை பத்தி யார் என்ன சொல்ற போது கேளாத உத்தம நண்பன். நீ மனிதருள் மாணிக்கம், உலகிலேயே உயர்ந்தவர். உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா நான் சொல்றதை கேட்டு என்னை விட்டுடு. நான் வரேன். உலகம் சிரிக்குதடா மனிதா, உலகம் சிரிக்குதடா மனிதா. உலகம் சிரிக்குதடா. அன்பிலே பிறந்து வளர்ந்து வம்பில் அழியும் நிலையை கண்டு உலகம் சிரிக்குதடா மனிதா, உலகம் சிரிக்குதடா. பண்பும் அறிவும் தடுத்த போதும் நண்பனை கெடுத்திடும் வஞ்சகன். கண்களிரண்டிலும் கடலை பெருக்கி கலங்கிடும் போது உதடுகளோரும் உலகம் சிரிக்குதடா மனிதா. உலகம் சிரிக்குதடா. வைத்து உருவாக்கி தினம் பள்ளியில் வைத்து ஆளாக்கும் பெற்றவர் வருந்திட சிரித்தவன் முடிவில் புலம்பிடும் போது பொன்னிதழ் திறந்து உலகம் சிரிக்குதடா மனிதா. உலகம் சிரிக்குதடா. மலராம் பெண்களை மண் புதைத்திட நினைத்தவன் சிரிக்கிறான். வீசும் நெருப்பாம் கற்பிலே அவனும் வேக உலகம் தாங்க முடியலையோ. குமார், நீ செய்த பாவங்களை இனி உன் கண்ணீரால் தான் கழுவ வேண்டும். இளமை பருவத்தின் ரத்த வேகத்திலே உலகமே உனது கரத்தில் இருப்பதாக நினைத்து இறைவனே இல்லை என்று இருமாந்தாய். அதன் முடிவு இன்று என்னவாயிற்று? இறைவனை நீ மறந்தாலும் உன்னை அவர் மறக்கவில்லை. தானாகவே
நீ அவர் பாதத்தருகில் வந்து சேரும்படி செய்து விட்டார். இந்த முடிவு உனக்கு மட்டுமல்ல குமார், உலகில் உள்ள உன்னை போன்ற உன்மத்தர்கள் அனைவருக்குமே தான். உண்மைதான், உண்மைதான். இதெல்லாம் உனக்கு படுக்க விடா. எந்திரிச்சு போடா தூர. சித்தி விநாயகா, இந்த ஏழைய காப்பாத்துடா. இந்தாப்பா, இதை வச்சுக்க. குமார், உன் நிலைமை எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா? செல்வம் மிகுந்த சீமானின் மகனாக பிறந்தும் நீ அடைந்து விட்ட சீர்கேட்டை பார்த்தாயா? இத்தனைக்கும் காரணம் எது தெரியுமா? நீ இழைத்த தீங்கு, நீ வளர்த்த துரோகம், நீ புரிந்த வஞ்சகம் ஆக அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்று உன்னை இந்த இடிநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இனி நீ ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். ஐயோ, நானே ஒரு பிச்சைக்காரன். என்னிடமா பிச்சை கேட்கிறேன்? செல்லம். யாரு? குமார். ஆமா செல்லம், நானேதான். உங்கள் குடும்பத்தை குலைத்த துரோகி நானேதான். உங்கள் நல்வாழ்வை நலியச் செய்த துன்பத்தில் ஆழ்த்திய வஞ்சகன் நானேதான். தன்மானமே உயிரின வாழ்ந்து வந்த சங்கரை தற்கொலைக்கு ஆளாக்கி குற்றவாளி கூட்டிலே நிற்க செய்த கல்வெஞ்சல் நானேதான். எனக்காக நீ இருக்கப்படாதே செல்லம், இருக்கப்படாதே. நான் மகா பாவி, இந்த பாவியின் எதிரில் நிற்காதே செல்லம். போய்விடு, தயவு செய்து போய்விடு செல்லம். மாமா, இந்த காசு எதனா வாங்கி தரணும். ராஜு, ராஜு, தீமை செய்தவனுக்கு நன்மையை செய்ய பொன்மொழிக்கேற்ப நடந்து விட்டாயே ராஜு, ராஜு, ராஜு. கையை அண்ணே, என்னடா இது நியாயமா? இல்ல இது நியாயமான்னு கேக்குறேன். நியாயத்தை என்கிட்டயா கேக்குற? எல்லாம் கோர்ட்ல கேட்டுக்க. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைங்க, மித்தவங்க எல்லாம் என்ன 2 தாய்க்கு ஒரு பிள்ளையா? சும்மாரா வாய மூடிட்டு. வீட்டுக்கு அடங்கல, இந்த ஊர்ல அடக்கி விட்டாங்க. ஏதோ சாமியாரா போனா கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். சாமியாரா இருந்த என்ன வில்லனா ஆக்கி அந்த வில்ல கையில விளக்கையும் மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போற அளவு கொண்டாந்துட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த காக்கா மாதிரி கர்ரு கர்ருன்னு கத்திக்கிட்டே வந்த அப்புறம் நான் போடலாம். கும்பிடுறாங்க. யாருப்பா கார் இடிச்சிட்டாரு? நிறுத்துப்பா. சித்தி விநாயகா, நீதான் என் மகனை காப்பாத்து. ஐயோ அப்பா, என் மகன் குரல் மாதிரி கேக்குதே. அப்பா, குமார், 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 குமார். இது என்னடா கோலம்? கோடு 309 செக்ஷன் படி குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 562(1) பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன். செல்லம், ராஜு, செல்லம், செல்லம், ராஜு, 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 செல்லம், அழாதே செல்லம், அழாதே. கோர்ட்டாருங்க என்ன மன்னிச்சு விடுதலை செய்துட்டாங்க. அத்தா, நான் உங்களுக்கு என்ன அபவாதம் செய்தேன் இப்படி நடக்க துணிஞ்சீங்க? செல்ல, செல்ல, எங்களை அனாதரவா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படியத்தான் மனசு வந்தது? செல்லம், ஏதோ புத்தி பேதலிச்சு போய் நான் தவறா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு செல்லம். சங்கர், சங்கர், சங்கர். குமார், என் மகன் நிலைமைய பாத்தியா சங்கர்? பாத்தியா சங்கர்? இது என்ன கோரன் குமார்? இதுதான் உனக்கு கிடைத்த பாவங்களின் பிரதிபலிப்பு சங்கர்.
சத்தியமே உருவான உன்னை சீரழித்து சிறுமைப்படுத்தினேன். அதற்கு நான் பெற்ற கைமாறு சங்கர், கைமாறு. இந்த உலகத்துல யாருதான் குற்றம் செய்யாதவங்க? குற்றத்தை உணர்ந்து திருந்திட்டா அதுவே போதும். நான் இப்ப திருந்திட்டேன் சங்கர், நான் இப்ப திருந்திட்டேன். என் தீய குணங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி அதற்கு தீமைக்கு காலம் தெரிக்க விட்டது சங்கர், தெரிக்க விட்டது. குமார், நீ அப்படியெல்லாம் சொல்லாது. அதை என் மனசு தாங்காது. என் ஆஸ்தி அழிஞ்சதுக்கு காரணம் நீ இல்லை, என் ஆசைதான். சங்கர், குமார், நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம். எங்கள் காதல் பூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பன், உயிர் தோழன். குமார், உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான் என் செல்லமுன் ராஜு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சித்திரவதை செய்யும். நீ என்ன புகழ புகழ என் புண்ணெல்லாம் அனலாம் பத்தி எரியுது சங்கர். குமார், அப்பா மாமாவை அழாதன்னு சொல்லுப்பா. ராஜு, குமார், 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 வீணா வருத்தப்படாது. வெந்து போன உன் உடலுக்கு அது வேதனையைத்தான் அதிகப்படுத்தும். வா, போகலாம். இதுவே என்னால எங்கேயும் வர முடியாது சங்கர். நான் போக வேண்டிய ஒரே இடம் சுடுகாடுதான். அழாதீங்கப்பா, அழாதீங்க. இந்த மாதிரி ஒரு வகை இருக்கான்னு சொல்றதை விட இறந்தான்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். குமார், 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 சங்கர், இதுவே நீதான் அப்பாவுக்கு தேர்வு சொல்லணும். இந்த வயசான காலத்துல நீதான் அவருக்கு ஆதரவா இருக்கணும். பெத்த பிள்ளையால அவர் ஒரு சுகமும் படல, அவ்வளவு குடும்பப்படுத்திட்ட சங்கர், அவ்வளவு குடும்பம். குமார், குமார், இனிமே இந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. உன் பொறுப்பு. குமார், குமார். வாராக்கண்ணு. சங்கர், என்னப்பா? இன்பம் கனவிலே இல்லையப்பா, இது போன்ற வாழ்க்கையிலேதான் இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் வகைகட்டு திரிந்த ஒருவன் உயிர் விடும் போதாவது அதை உணர்ந்தானே என்று எண்ணும் போதுதான் என் மனம் நிம்மதியடைகிறது. நிலா வேண்டும் என்று அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல் குமார் நடந்ததாலேதான் இன்று உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு அகால மரணம் அடைந்தான். சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற வாக்கினை பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் பயனடைய முடியாத மாந்தர்களை நினைத்துத்தான் இந்த உலகம் சிரித்தது, சிரிக்கிறது, சிரித்துக் கொண்டே இருக்கிறது.